நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குள்ளம் பகுதியில் இரவு பெய்த மழையால் உப்பாற்று ஓடை நீர்விளை நிலங்களுக்குள் புகுந்ததில் 500 ஏக்கரிலான வாழை நீரில் மூழ்கியது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூத்துக்குடி கோரம்பள்ளம் 3ஆம் நம்பர் நடைபாசன பகுதியில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் வாழை நீரில் மூழ்கி 500 ஏக்கருக்கு மேற்பட்ட வாழைகள் தண்ணீர் சேதமடைந்துள்ளன. விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நேற்று பெய்த மழையின் காரணமாக 500 ஏக்கருக்கு மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்துள்ளது. இப்பகுதிக்கு அருகில் உள்ள உப்பாத்து ஓடை உள்ளது. இந்த ஓடையானது மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இந்த உப்பாத்து ஓடையானது 35 வருடத்துக்கு மேல் தூர்வாரப்படவில்லை. இதனால் இப்பகுதியில் விவசாயிகள் தமிழக அரசுக்கு நீண்ட கால கோரிக்கையாக வைத்துள்ளனர். குறிப்பாக நிலங்களுக்கு இந்த மழை வெள்ளம் செல்லக்கூடிய இந்த உப்பாத்து ஓடையும் தரையும் சரிசமமாக உள்ளது. மழை வந்தால் காட்டாற்று வெள்ளம் விவசாய நிலங்களில் அதிக அளவு சேதப்படுத்தியுள்ளது. இதனால் மழை நேரங்களில் தண்ணீர் வந்தால் தண்ணீர் வடிவதற்கு சரியான வடிகால் இல்லை. இதற்கு ஒரே தீர்வு இந்த உப்பாத்து ஓடையை விவசாய நிலத்திலிருந்து அடிமட்டமாக அதிக அளவு தூர்வதனால் மட்டுமே இந்த விவசாயி வாழ்வாதாரம் காப்பாற்ற முடியும். குறிப்பாக மணியாச்சி பல்வேறு பகுதியில் அந்த நீரானது வருவதனால் இவருடைய 500க்கும் மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்தது உள்ளது. இதை விவசாய நிலங்களை உப்பாத்து ஓடையை தூர்வாரப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.